இந்த பூண்டை வாங்கிட்டு வந்ததுலேருந்து வீட்டில் ஒரே பிரச்சனை தான். இது ஒரிஜினல் பூண்டு இல்லைன்னு சில பேர், இது ஒரிஜினல் பூண்டு தான்னு சில பேர். நீங்கள் இதை பார்த்துட்டு ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டான்னு சொல்லுங்கள். எனக்கு என்னமோ பார்த்தா ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது. இது ஏன் சந்தேகப்பட்டாங்கன்னா, ஏன்னா இது 1 கிலோவே 100 தான் சேல் பண்ணாங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய டவுட்டே. அப்புறம் அப்படியே ஈவினிங்க்கு மேலே எங்கள் சர்ச்சில் திருவிழா இந்த வாரம் சனி ஞாயிறு. ஸோ திருவிழாக்கு எப்பயும் நம்ம தாத்தா அம்மச்சிட்டிலாம் ட்ரெஸ் வாங்கணும்ல. நாங்கள் இந்த டைம் ஊருக்கு வந்தனால நமக்கு எக்ஸ்ட்ரா போனஸாக ட்ரெஸ் வாங்கிக்கங்கன்னு சொல்லி காசு கொடுத்துட்டாங்க. அப்படியே அப்பாவோட நவநீதா தான் போயிருந்தேன். இந்த தடவை பாப்பாவுக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அப்படியே டின்னர் சாப்பிட்டு போயிடலான்னு அப்பா கூப்பிட்டனால பக்கத்துலேயே புதுசாக ஒரு ஹோட்டல் திறந்துருந்தாங்க. சரி அதுக்குள்ளே போனால் அங்கே வெஜ்ஜு மட்டும்தான் சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பன்னீர் தோசை தான் வாங்கியிருந்தேன். பன்னீர் மசால் தோசை வாங்கியிருந்தேன். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இந்த வயிறு எரியிற ப்ராப்ளம் அதெல்லாம் இல்லை. அப்பா சோளாபூரி வாங்கியிருந்தாங்க. அதுவும் நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு. இதெல்லாம் விட ஹைலைட் என்னென்னா சிங்கப்பூர் நூடுல்ஸ்னு ஒன்று புதுசாக இருந்துச்சு. சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு தான் வாங்கினேன். பார்த்தா அது ஃபுல்லாக நூடுல்ஸ் தான் செஞ்சுருந்தாங்க, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு. அதில் எக்ஸ்ட்ராவாக பொமக்ரனேட்டு, ஆப்பிள், பைனாப்பிள்லாம் போட்டிருந்துச்சு. இது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இந்த நூடுல்ஸை பார்த்து.